இங்கே காஞ்சின்ற ஒரு பொண்ணுக்கு அவளை விட ரொம்ப வயசான ஒருத்தர் வர கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவர் போக போக பார்த்தா இன்னும் ரொம்ப வயசாகி நடக்க கூட முடியாமல் இருந்திருப்பாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரு பையனும் பொறந்திருப்பான். அந்த பையன மாடு மேய்க்க சொல்லி அவங்க அம்மா அனுப்புவா. அவனும் எல்லா பசங்களோடையும் சேர்ந்து மாடு மேய்க்க போயிட்டுருக்கும்போது, மத்த பசங்கலாம் அவன வந்து கிண்டல் பண்ணி, "நீ தனியா போய் மாடு மேய், எங்க கூடலாம் வராத" அப்படின்னு சொல்லி அவன திட்டிருவாங்க. இங்க இந்த வயசானவர காஞ்சி வெளியில கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பா. அவர் "எனக்கு வெயில்ல உட்காரணும் போல இருக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் உட்காரு" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவ "எனக்கு நெறைய வேலை இருக்கு. நீங்க என்ன நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு" அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பா. அப்புறம் அந்த பெரியவர் "என்னால தானே உனக்கு எல்லா கஷ்டமும். நான் செத்து போனதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருப்ப. இந்த சதின்ற பேர்ல உடன்கட்டையெல்லாம் எனக்காக நீ ஏறிட்டு இருக்காத. நீ சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க வச்சு, தண்ணி கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி அவர தூங்க வச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பையன்கிட்ட போய் பார்க்கும்போது, அந்த பசங்க 4 பேரு சேர்ந்து இந்த பையன அடிச்சிருப்பாங்க. எதுக்கு அடிச்சாங்கன்னு கேட்டா, அந்த அவங்களோட மாடோட இவனோட மாட ஒண்ணா விட்டனால, "நீ எங்களோட கூட வரக்கூடாது" அப்படின்னு சொல்லி இவன அடிச்சிருப்பாங்க. இத கேட்ட காஞ்சியும், அவரோட ஹஸ்பண்டும் நெனச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவரு இத தாங்க முடியாம நம்மனால தானேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் தூங்க வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வந்து இவ நெல்ல உடைச்சிட்டு இருப்பா காஞ்சி. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா, காலையில தண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளிய போய் தண்ணி எடுத்துட்டு வரும்போது, எல்லாரும் இவள அதிர்ஷ்டம் கெட்டவ, இவளால தான் ஹஸ்பண்ட் இப்படி இருக்காருன்னு சொல்லி பேசுவாங்க. அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, இன்னொருத்தி வந்து இவள மாமியார் எப்படி இருக்காங்க, மாமனார் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. இவளும் அப்படியே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவா. என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த பெரியவருக்கு 2ஆம் தரமா ஒரு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வயசாகுதுன்னு சொல்லிட்டு. இந்த பெரியவருக்கு ஆல்ரெடி ஒரு மூத்த பையன் இருப்பான். தான் அப்பா வந்து சில சொத்தெல்லாம் 2வது பையனுக்கு குடுத்துருவாருன்னு சொல்லிட்டு, அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காருன்னு தெரிஞ்சு பார்க்காம இருப்பான். இங்கே காஞ்சி சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது, "இன்னைக்கும் இதே தானா? குழம்பு வைக்கலையாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறா. இவளும் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் ஃபுல்லா அழுதுட்டு இருக்கா. அடுத்த நாள் பார்த்தோம்னா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருவாரு.